திருப்பதியில் தடபுடலாய் களமிறங்கிய பாதுகாப்பு படையினர். பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பது எப்படின்னு பல தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கம். இந்த சூழல்ல பகல்காம் துப்பாக்கி சூடு சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. இந்த நிலையில தான் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு சோதனைகளும் பயிற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்தியாவின் முப்படைகளும் ஒன்று சேர்ந்து இந்த பயிற்சியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதியில பயங்கரவாதிகள் துப்பாக்கி ஏந்தியவர்கள் கிட்ட இருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு அதுக்கான பயிற்சிய இங்க படை வீரர்களுக்கு வழங்கியிருந்திருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான சூழலை எப்படி கையாளணும், கோவில இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் போலீசாராக பாதுகாப்பு படையினர் எப்படி செயல்படுவாங்க, கோயிலினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு பாதுகாப்பு படையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு இதுக்கான மாதிரி பயிற்சி மலைப்பகுதியில எடுக்கப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் எதிரொலியா இந்த பயிற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.